வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடிகளுக்கு பாஸ்பரஸ் உரம் தரக்கூடிய ஒரு இயற்கை உரம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, அது பேர் ராக் பாஸ்பேட், பாறை பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கடையில் பேக் பண்ணி விற்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்மளும் நிலத்தில் சும்மா கீழே கிடக்கும், அதவே நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சோம்னா எடுத்து அதை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலாம், இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக் பாஸ்பேட்னால என்ன பயன் அப்படின்னா, அதில் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பாஸ்பரஸ் சத்து செடிகளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, செடிகளுக்கு பூக்கள் பூக்கிறதையும் காய்கள் அதிகமாக காய்க்கிறதையும் உருவாக்குறதுக்கு பாஸ்பரஸ் சத்து ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி செடிகளுக்கு வேர் வளர்ச்சிக்கு பாஸ்பரஸ் சத்து ரொம்பவே அதிகமாக பயன்படுது. அதிகமாக ரோஜா, இந்த மாதிரி மல்லிகை, இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு ராக் பாஸ்பரஸ் அதாவது பாஸ்பரஸ் சத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. பூக்கள் அதிக அளவுலையும் பெரிய அளவுலையும் பூக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ராக் பாஸ்பேட் எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் அந்த உரம். இப்போ நான் ரோட்டில் சும்மா வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு சைடில் கிடந்துச்சு. இது கொஞ்சம் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுது. சிட்டியாக இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம கண்ணில் படுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு பேர் தான் ராக் பாஸ்பேட். இதை தான் நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துகிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த உரத்தை நம்ம இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாறை கல்லை விட கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம தொட்டினாலே நிறையா பவுடர் மாதிரி நிறையா உதிரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் காட்டுறேன். என் கையில் எவ்வளோ பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு கல்லை எடுத்து இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு பவுடர் மாதிரி விழுகாது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கல்லை எடுத்தாலுமே கூட பவுடர் மாதிரி நிறையா தூள்கள் இருக்குது. இதுதான் ராக் பாஸ்பேட். இதை நம்ம செடிகளுக்கு போடலாம். இதை பெரிய கட்டியாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப எடுக்கலை, சின்ன கட்டியை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காட்டுறேன். அதுக்காக தான் இது. இப்போது இதை உடைச்சிடலாம். ரொம்ப பாறைங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்காது. இது ரொம்பவே தூளாக தான் இருக்கும். லைட்டாக அடித்தாலே பொடியாயிரும் எல்லாமே. நான் ரொம்ப நேரம் அடிக்கவே இல்லை, லைட்டாக கொஞ்சம் நேரம் அடித்தேன். ஆனாலுமே அது ரொம்ப நல்லா பொடியாயிருச்சு. இன்னும் கூட அதை கொஞ்சம் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கல், பெரிய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கல்லை வச்சு நம்ம நல்லா உடச்சிடலாம். குச்சி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நார்மலான ஒரு கல்லை வச்சு இதை உடைச்சாலுமே கூட இது நல்லா சூப்பராக உடையும். இதை கைட்டு நசுக்கினாலுமே கூட இது நல்லா உடையும். இந்த அளவுக்கு இதை நல்லா உடைச்சதுக்கப்புறமா செடிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம உடைச்ச இந்த கல் இருக்குது இல்லையா, இந்த தூளெல்லாம் எடுத்து இந்த தூள்களை நம்ம செடிகளுக்கு மண் மிக்சிங் பண்ணுவோம் இல்லையா, சாயில் மிக்சிங். மண் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த மண் கலவையோட இதை கொஞ்சம் கலந்துக்கிட்டு நம்ம செடிகளுக்கு நட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய செடிகளை இந்த தூள் இருக்குது இல்லையா, இந்த தூளை எடுத்து நம்ம அந்த ரோஜா செடியோ மல்லிகை செடியோ ஏதோ ஒரு செடி, காய்கறி செடியோ பழங்களோ மரங்களோ எதுனாலும் அந்த செடிகளுடைய அந்த வேர் பகுதியை சுற்றி இப்போ இதை போட்டுடலாம். இது ஆர்கானிக் தான், ஃபுல்லாமே ஆர்கானிக். இது ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பாறையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தூள், அவ்வளோதான். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நல்ல ஒரு பொடியாயிருச்சு. இது முன்னாடி சொன்ன மாதிரியே சாயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செடிகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி செடிகளில் வேர் பகுதியில் இப்படி கூட நம்ம தூவி விடலாம். தூவி விட்டு நம்ம கண்டினியூவாக தண்ணி ஊற்ற தண்ணி இந்த சத்தை எடுத்துக்கிட்டு செடிகளோட வேறு பகுதியில் போய் கொடுக்கும். இது ஃபுல்லாமே ஃப்ரீயாக கீழே கிடந்து எடுத்து ஒரு கல் மூலமாக கிடச்ச ஒரு உரம் தான். சிட்டியில் இந்த உரம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஏன்னா அங்கே நிறையா கற்கள், ரோடு அதிகமாக போடாததுனால அந்த மாதிரி இருக்கலாம். வில்லேஜில் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் மலை இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தீங்கன்னா
இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ராக் பாஸ்பேட் பற்றின இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.